ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸ்னா ஈஸி கோயிங் டெரிட்டரி மேஜ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் நம்ம ஹீரோவோட பவர் என்ன அப்படிங்கிறதே மற்ற எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இனிதான் கதையை இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டெரிட்டரி டிஃபென்ஸ் மேஜ் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ அவனுக்கான ஒரு மேன்ஷனையே அசால்ட்டா கட்டிட்டான். எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எலமெண்டல் மேஜிக் இருந்தா வார டயத்துல மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் என்னோட மேஜிக் அட்லீஸ்ட் உங்க லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணதே நம்ம ஹீரோ சொல்லுவோம். லாட்வான், நான் இன்னைக்கு கண்டிப்பா உங்க கூட தான் இருப்பேன்னு எல்லாரும் பேசுவோம். லாட்வான், மக்களோட தேவையை உங்களால தான் பூர்த்தி பண்ண முடியும்னு எஸ்பாடா சொல்றான். அது என்னமோ உண்மைதான். டியும் வந்து சொல்றான், வீடு கட்டித்தர மரக்கட்டையை மட்டும் கொண்டு வாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அட்வென்ச்சரஸ் கிட்ட தோத்துறாதீங்க டியும். நைட்ஸ்ட தோக்கூடாதுன்னு அட்வென்ச்சரும் மரத்தை கேதர் பண்ண சொன்னா மரக்கட்டையை கொண்டு வந்தா எங்களுக்கும் வீடு கட்டி தருவீங்களான்னு வில்லேஜ் பீப்புள்லாம் கேக்குறாங்க. அவங்களோட வீடும் மோசமா தான் இருக்கு. சரி ஓகே கட்டித்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே இப்ப ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. ஆக்ஷன் மேஜிக்ல எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியுதுன்னா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு எல்லாருக்குமே நம்ம ஹீரோ வீடை கட்டி கொடுக்குறோம். 4 கிரிட் அப்படிங்கிற ஒரு டைப்ல தான் நம்ம ஹீரோ கட்டி கொடுத்துருக்கான். ரோடு, வீட்டோட வாசல்னு எல்லாத்தையும் பக்கவா பிளானிங்கா நம்ம ஹீரோ கட்டியிருக்கான். எல்லா வீடும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். தேவைப்பட்ட அவங்க ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அண்ட் ஒரு பப்ளிக் பாத் ஹவுஸையும் நம்ம ஹீரோ அவன் மேன்ஷன் பக்கத்துல கட்டி கொடுத்துருக்கான். ஃப்ளோரியல் அவளோட வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி தண்ணியை கொண்டு வந்திருக்கா. கமிஷன் சார்கோலை யூஸ் பண்ணி தண்ணியை ஹீட் பண்றான். லாட்வான், ஒன்னா குளிக்கலான்னு மெய்டு ஃப்ளோரியெல்லாம் கூப்பிடுவோம். நான் வளர்த்த பையன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லாட்வான், உண்மையிலேயே ஆசம்பா. அவரு சின்ன பையன் சொன்னா நம்பவே முடியலன்னு ஃப்ளோரியல் சொல்லவும், உங்களுக்கு அவரை பத்தி புரிஞ்சிருக்கல. அவர் ஃபர்ஸ்டே என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் சின்ன பையனா இருக்கும் போதே டில்லு சாயங்காலம் ஆரம்பிச்சு நைட் வர கதை சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை இங்க ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். காமிஷனும் கூட இருக்கிறான். உனக்கு கூட மசில்ஸ் இருக்கே நம்ம ஹீரோ பார்த்தா, சார் டிக்கு இன்னும் அதிகமா இருக்கும்னு காமிஷன் சொல்றான். நீயும் டி மாதிரி தான் ஆக ஆசைப்படுறியா நம்ம ஹீரோ பேசிட்டு இப்ப டியோ குளிக்கிறதுக்கு வரான். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஒன்னாக்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து குளிப்போம். பாத்ரூம்லயும் அவன் ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஃபைனல் நம்ம ஹீரோ அவனோட நோபல் வாழ்க்கை மாதிரியே ரிலாக்ஸா பிளஃபியான பெட்ல வந்து படுக்கிறான். இப்ப வில்லேஜை சுத்தி இவங்க ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சிருக்காங்க. கோட்டை சவரோ கதவோ ரெடி பண்ணி இந்த இடத்துல தண்ணியை ஃபில் பண்ணிட்டா வில்லேஜ்குள்ள யாரும் ஈஸியா வர முடியாது. தண்ணியை கொண்டு வரதுக்கு தூரத்துல இருக்கிற ஆத்துக்கு ஒரு பெரிய பள்ளத்தை தோன்றாங்க. தோன்றதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு இவன் சிரிச்சிட்டே பண்றான். நம்ம ஹீரோ டியை பார்த்து பாக்குறான். வில்லேஜ்க்கான இந்த ரிவர் ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்கும். இன்னைக்காக யாரும் இனிமே இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட தேவையில்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எப்படியும் இதை முடிக்க ஒரு வாரம் ஆகும் நம்ம ஹீரோ நினைச்சா சாயங்காலத்துக்குள்ளேயே அந்த ரிவர் கிட்ட வர தோண்டிட்டாங்க. சார் டி, இதுக்கு மேல நாளைக்கு பாத்துக்கலாம், மத்த எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவோ. என் புது ட்ரைனிங் மெத்தட அதுக்குள்ள முடிக்க சொல்றீங்களே டி வருத்தப்படவும், இவனுக்கு இன்னுமா ஸ்டாமினா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். அடுத்த நாள் இவங்க ஃபுல்லா பெல்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சைட்ல மணல் சரிஞ்சு விழாம இருக்க நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கையும் யூஸ் பண்ணிருக்கான். இப்ப எஸ்போடா கல்ல உடைக்கவோ தண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த வில்லேஜ்குள்ள போகுது. இப்போதைக்கு தண்ணி கரெக்டான லெவல்ல இருக்கு. பட் மழை வந்துச்சு அப்படின்னா வெள்ளம் வந்துடும், வில்லேஜை பாதிக்கும். அந்த டயத்துல தண்ணி போறதுக்கு இந்த வில்லேஜுக்கு பின்னாடி ஒரு லேக்கை ரெடி பண்ணலாம் நம்ம ஹீரோ ரெடி பண்ணிருந்தான். வெயில் காலத்துல தண்ணி இல்லாம வறண்டாலும் இந்த லேக்ல தண்ணி எடுத்துக்கலாம்னு இவங்க முடிவு பண்றாங்க. தண்ணி பிரச்சனை தீர்ந்தது. இனிமே எல்லா லைஃபும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஒரு குட்டி பொண்ணு ஒரு லேடியோ நம்ம ஹீரோ வில்லேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. லேடி பனமர என்ன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. நீ காடஸ் மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்க அப்படின்னு சொல்லி பனமராவா அந்த பொண்ணை கொஞ்சிட்டு இருக்கா. ரிமோட் வில்லேஜ்க்கு போக டைம் ஆகும், ரெஸ்டடே அப்படின்னு சொல்லுவா. அந்த பொண்ணு தூங்கி இருக்காரு. மண்ணுல இருந்த சவரா நம்ம ஹீரோ கோட்டை சவரா மாத்திருந்தான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்தன் பண்ண கதவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இந்த ரேம்பார்ட்லயும் மேல ஆளுங்க நின்று வாட்ச் பண்ணலாம். இது மட்டும் பார்த்தாதுன்னு அது மேல நம்ம ஹீரோ வெப்பன்ஸையும் மேக் பண்றான். கூடவே ஷீல்டையும் நம்ம ஹீரோ அட்டாச் பண்ணிருக்கா. சோ தைரியமா மேல இருந்து அட்டாக் பண்ணலாம். வில்லேஜ் நம்ம ஹீரோ ஒரு ஃபார்ட்ரஸ் சிட்டியாவே மாத்திட்டான். லாட்வான் இவ்வளவு பவர்ஃபுல்னு தெரிஞ்சா அவங்க அப்பா இந்த இடத்துக்கே அனுப்பியிருக்க மாட்டார்ல அப்படின்னு டே கேட்கவும், அவர் ஃபைட்டிங்க தான் வேல்யூவா கருதாரு அப்படின்னு எஸ்பாடா சொல்றான். பண்றதையோ லாட்வானோட பவர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு டிஃபென்ஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டி டென்ஷன் ஆகுறான். முடிஞ்சதை பத்தி பேசி பிரோஜனம் இல்ல, நடக்க போறத பத்தி பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அதுவோ கரெக்ட் தான், நம்ம இன்னும் முன்னேறி உங்க அப்பா மார்க்கஸையே எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு டி சொல்லவோ, லாட்வானோட பவருக்கு அவர் கிங்காவே ஆகலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பாடா சொல்றான். நம்ம ஹீரோ வயித்துல பசிக்கிற சவுண்ட் கேக்குது. பேசிக் சாப்பாடுக்கான விஷயங்கள் தான் இருக்கு. டெசர்ட் கேக்குன்னு மேக் பண்றதுக்கான டிஷ் எல்லாம் இல்லன்னு சொல்லலாம். மாசத்துல ஒரு தடவை தான் இங்க வந்துட்டு போவாங்க நெஸ்பாடா சொல்றான். இந்த வில்லேஜ் இன்கம் ஜெனரேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு பிடிச்ச கேக்கு டெசர்ட்டை மேக் பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸ் இங்க கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லவும், என்ன அது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த வில்லேஜ்ல இருந்து எதையாச்சும் சேல்ஸ் பண்ற மாதிரி துட்டா அதிகப்படுத்தணும் நம்ம ஹீரோ சொன்னா, உங்க வெப்பனை சேல் பண்ணலாம்னு சொன்னா அதை என்ன தவிர்த்து வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லவும், மான்ஸ்டர் வேட்டையாடி விற்கலான்னு சொன்னா அதை அட்வென்ச்சர்ஸும் நைட்டும் மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். வில்லேஜ் மூலியமா ஏதாச்சும் இன்கம் ஜெனரேட்
ஆக்டிவேட் பண்ணும். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். லார்ட்வான் அவங்க வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அட்வென்ச்சரர் கேட்கவும், நான் கொடுத்ததுன்னு பத்திரமா வைக்க இல்ல, அதை யூஸ் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்க் இங்க வச்சு செஞ்ச ஸ்ட்ராங்கஸ்ட் ஷீல்டு அப்படின்னு அட்வென்ச்சரர் காட்டவும், காமெஷின் நம்ம ஹீரோ கொடுத்த கட்டனா வச்சு லைட்டா அதை தொட தான் செய்யறான். கொஞ்சமாச்சும் ஃபோர்ஸ் கூட இல்லைன்னா ஸ்கிராச் கூட விழாத நம்ம சிரிச்சிட்டு இருந்தா அது 2 துண்டா உடஞ்சு விழுந்துருது. இவன் ஸ்வாட வுட்ல தான் மேக் பண்ணா, இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா அவன் ஷீல்டையும் நம்ம ஹீரோ சரி பண்ணி கொடுக்குறான். அந்த அட்வென்ச்சரர் ஆர்த்தோ அந்த இடத்துக்கு வந்து சில மைன் ஓரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றான். நிறைய மான்ஸ்டர் இருக்கு, யாரும் அங்க போல, அதான் இவ்வளவு ஹனத்தை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லல. இவங்க மித்ரலையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்டர்ஸ் வச்சு இது எல்லாத்தையும் மைன் பண்ணி இதுல இந்த இடத்துல இருந்து வைக்கலாம், அது காசு வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இந்த அயன் ஓரை நான் யூஸ் பண்ணிக்கிடுவான்னு கேட்டா தாராளமா அப்படின்னு ஆர்த்தோ சொல்றான். மேக் பண்ணி உருக்காமையா நம்ம ஹீரோ அயனை பியூரா மேக் பண்ணிட்டான். இதுல எனக்கு ஒரு லாங் ஸ்வார்டு ஷார்ட் ஸ்வார்டு செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி ஜாராங்கிற அந்த அட்வென்ச்சரர் நம்ம ஹீரோட்ட கெஞ்சி கேட்கவோ, சரி நம்ம ஹீரோவோ செஞ்சு கொடுக்குறான். நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர், ஸோ இதுல எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்துருக்க நம்ம ஹீரோ சொல்றான். இதனால நம்ம ஹீரோ செஞ்ச வெப்பன்ஸ்லாம் மரக்கட்டையில செஞ்சது, ஸோ அதை வெப்பனா கன்சிடர் பண்ண முடியாது. இப்பதான் நம்ம ஹீரோ அயனை வச்சு வெப்பனை மேக் பண்ணிருக்கான். எனக்கு ஒரு லாங் ஸ்வார்டு வேணும் அப்படின்னு ஆர்த்தோ மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. நீங்க தான் ஓரையே கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நம்ம ஹீரோ செஞ்சு கொடுக்குறான். மத்த மினரல்ஸ் ஓகே, பட் மித்ரல் இந்த இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா அங்க ஒரு டஞ்சன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எஸ்பாடா வந்து சொல்றான். டஞ்சன் இருக்குன்னு தெரிஞ்சா சிச்சுவேஷனே வர, வில்லேஜுக்கு நிறைய அட்வென்ச்சரர்ஸ் வருவாங்க, நிறைய எக்கனாமி பூம் ஆகும், டஞ்சன்ஸ்குள்ள நேஷனல் ட்ரெஷரே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டெவலப் ஆனா பக்கத்துலயே இன்னொரு வில்லேஜோ சிட்டியோ ஓப்பன் ஆகும். அட்வென்ச்சரர் கில்ட நடத்துற அளவுக்கு நம்ம வில்லேஜ்ல இன்னும் ஃபெசிலிட்டி இல்லையே நம்ம ஹீரோ யோசிச்சா. அட்வென்ச்சரர்ஸ் மட்டும் கிடையாது, நைட்ஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா நெய்பரிங் கண்ட்ரி இதை பார்த்து பொறாமப்பட்டு இங்க வார் தொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவோ, லார்ட் வானோட வீட்டில இருந்தா நைட் ஆர்டர்ஸை ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்பி வைப்பாங்கல்ல அப்படின்னு ப்ளூரல் கேட்கவும், வீட்டை விட்டு துரத்தி தான் நான் இந்த வில்லேஜ்க்கே வந்திருக்கேன், இந்த இடத்துல வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சா என்ன வேற இடத்துக்கு துரத்திடுவாங்கன்னு சொல்லவும், உங்களை துரத்தவே முடியாத அளவுக்கு வில்லேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி உங்க ஸ்டேட்டஸையும் உயர்த்திட்டா அப்படின்னு கேட்கறாங்க. அது வர டஞ்சன் இருக்கிறத வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. லார்ட் வான் உண்மையிலேயே உங்களுக்கு மானா கம்மியாகலையான்னு டெல்லு கேட்கற, பெரிய பிரச்சனை ஆர்மட் லிசார்ட் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வில்லேஜ்குள்ள ஓடி வரவும், கேட்ஸ் இழுத்து மூடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைட்டுக்கு நீங்க எல்லாம் பயப்படுறீங்கன்னு புரியுது, பட் ஒரு ஃபியூச்சர் நல்ல எதிர்காலமா இருக்கணும்னா இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வில்லேஜை சுத்தி வாட்டர் இருக்குதான், பட் ஆனா லிசர்ட்ஸ்லாம் வாட்டருக்குள்ளேயே வாழக்கூடியதுதான். ஸோ அந்த வாட்டருக்குள்ள அசால்ட்டா அதுங்க குதிச்சு நீந்தி வந்து அந்த இடத்துலயே இனப்பெருக்கம் பண்ணுச்சுங்க அப்படின்னா இவங்க வில்லேஜ்க்கும் டேஞ்சர் தான். அட் அதுங்க ஆர்மர்டு லிசார்ட் அப்படிங்கிறதுனால அதுங்க ஆர்மர் வேற ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.